ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பேசுறாரு, ஐயா என் பையன் வந்து பாம்பு கடியில் இறந்துட்டான். என்ன வயசுங்க ஐயா? 32 வயசு. எப்படிங்க அந்த நீங்க பாம்பு கடிச்சா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அந்த பாம்பு கடிக்கான மருந்து இல்லை, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. என்னங்க ஆச்சு? இறந்துட்டாருங்க. எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல மேடம் அது என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண இப்பயே எனக்கு எமோஷனல் ஆகுது. ஒரு உயிரை கூட அந்த அந்த பிரைமரி அந்த ஹெல்த் சென்டர்ல வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்க அதெல்லாம் தயார் பண்ணிக்கிறீங்க சொல்லிடுறீங்க. ஒரு பாய்சன் கேசிங்னா ஆன்டிடோட்டிங் இருக்கு, ஸ்னேக்னா ஆன்டிடோட் இருக்கு. அந்த பாஸ்பரஸ் இங்க பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகளை யூஸ் பண்ண அந்த பாய்சனிங் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கான மருந்தெல்லாம் இருக்கு. டாக்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, நர்சஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அழகா அறிமுகப்படுத்தி ஓபன் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒரு பாம்பு கடிக்கு நீங்க போய் அவன் 10 நிமிஷத்துல கூட்டு போயிருக்கிறாரு. கட்டிச்ச 10 நிமிஷம் போயிருக்காரு. அவங்க இல்லைன்னு அடுத்த ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அந்த பையன் இறந்துட்டான். இது நான் நேற்று அங்க பேசும்போதுமே ரொம்ப கோவமா தான் பேசுறேன். எதுக்காக நீங்க இருக்கிறீங்க? இந்த ஊர்ல ஒரு மந்திரி இருக்கிறாங்க, நீங்க எம்எல்ஏன்னு அவரை உங்களுக்கு காப்பாற்றுவாருன்னு சொல்லி தான் நீங்க அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அவர் மந்திரி ஆகிட்டாங்க, இன்னொரு எம்பி இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல மேடம். ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியலன்னா அந்த கட்டமைப்பு எதுக்கு? அந்த பில்டிங் எதுக்கு? அங்கேயே டாக்டர்ஸ் நீங்க 24 மணி நேரம் போடலைங்கிற கோபம் வருது நம்மளுக்கு. அங்கேயே நான் சொன்னேன், அங்கேயே நான் வாக்குறுதி கொடுத்தேன். நீங்க ஒருவேளை என்ன நம்பிக்கை வச்சு எனக்கு வந்து நீங்க இங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நீ அந்த மாதிரி ஒரு உயிர் கூட போக முடியாத அளவுக்கு நான் எல்லாமே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சு டாக்டர்ஸ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தேன்.